ஒரு வியாபாரி ஒருத்தர் அவர் வியாபாரம் பண்றதுக்காக பக்கத்து ஊர்ல இருந்து குதிரையில வந்து அந்த குதிரையை எங்க கட்டுறதுன்னு தெரியாம ஒரு பணக்காரரோட தோட்டத்துல கட்டிட்டு அவரு வியாபாரம் பண்றதுக்கு போயிடுறாரு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தா அந்த குதிரையை புலி அடிச்சு கொன்றுது. இவருக்கு என்ன பண்றதுனே தெரியாம அந்த பணக்காரர் கிட்ட போய், ஐயா உங்க தோட்டத்துல என்னோட குதிரையை கட்டியிருந்தேன், அதை புலி அடிச்சு கொன்றுச்சு, எனக்கு இப்ப அந்த குதிரையை வாங்குறது கூட காசு இல்ல, நான் உங்களையும் கடவுளையும் நம்பி தான் இருக்கேன்றாரு. அதுக்கு அந்த பணக்காரர் கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு, என்னையும் கடவுளையும் நம்பி தானே இருக்க, நான் அந்த குதிரைக்கான பாதி காசை கொடுத்துறேன், கடவுள் கிட்ட நீ பாதி காசை வாங்கிக்கோன்னு சொல்லி அந்த குதிரைக்கான பாதி காசை கொடுத்துறாரு. அதுக்கப்புறம் இந்த வியாபாரி கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு ஒரு கோவிலுக்கு போய் அங்க இருக்க பூசாரி கிட்ட, ஐயா நீங்க எப்போதுமே கோவில்லே இருக்கீங்களே, நீங்க யாருக்கு சொந்தமானவர்னு கேக்குறாரு. அதுக்கு அந்த பூசாரியும், இதுல என்னப்பா சந்தேகம், நான் கடவுளுக்கு சொந்தமானவர்ன்றாரு. அதுக்கு அந்த வியாபாரியும், அப்பனா அந்த கடவுள் கொடுக்க வேண்டிய காசை நீங்களே கொடுத்துங்கன்றாரு. இவருக்கு ஒண்ணுமே புரியல. அதுக்கப்புறம் அந்த பணக்காரரும் வராரு. அந்த பணக்காரர் நடந்ததெல்லாம் சொல்லி, நீ கடவுளுக்கு சொந்தமானவனா இவன்ட்ட காசை கொடு, அப்படி உனக்கும் கடவுளுக்கும் எந்த சொந்தமும் இல்லனா நீ இந்த பூசாரி வேலையை விட்டே போயிருன்றாரு. அதை கேட்டு அந்த பூசாரியும் வேற வழி இல்லாம அந்த காசை கொடுக்குறாரு. அந்த வியாபாரியும் சந்தோஷமா காசை வாங்கிக்கிறாரு.